வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் கூலியாக மாறி இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வார டாஸ்க்குக்கான ஒரு புதிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து பிக் பாஸ் வந்து கொடுக்குறாரு. லிவிங் ஏரியாவில் எல்லாரையும் உட்கார வச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறது உங்களோட அடையாளத்தை காமிக்கிறதுக்காக. ஸோ உங்கள் அடையாளத்தை பறைசாற்றும் வகையில் நீங்கள் உடுத்துகிற உடையாக இருக்கட்டும், ஈவன் காலனியாக இருக்கட்டும், உபகரணங்கள் நீங்கள் பயன்படுத்துகிற உபகரணங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு உதவும். ஸோ இப்போ அதை வந்து நாங்கள் அபகரிக்க போகிறோம். விச் மீன்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட ஷர்ட்ஸு, செப்பல் முதற்கொண்டு அந்த யூஸ் பண்ணுற உபகரணங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்டியில் மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போய் பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியே வைக்கணும். விச் மீன்ஸ் ஸ்டோர் ரூமில் வச்சுருவாங்க. அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் வந்து கொடுக்கப்படும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாரும் ஒரே யூனிஃபார்மில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த பர்டிகுலர் வீக்கில் இவங்களுக்கு எல்லாருக்கும் இதுதான் உடை. ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயமா வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த துணியை வந்து மீட்டுக்கலாம், அதாவது அந்த உபகரணங்களை மீட்டுக்கலாம், அவங்க செப்பலை வந்து மீட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய டாஸ்க். இது வந்து மலையாளம் பிக் பாஸில் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டாஸ்க்கை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் தென் அங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதை இங்கேயும் வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அவங்களோட ட்ரெஸ்ஸு அண்ட் தென் உபகரணங்கள் அண்ட் தென் செப்பலாக இருக்கட்டும், அது எப்படி வந்து மீட்டெடுக்கிறாங்க அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் இந்த பர்டிகுலர் டாஸ்க்கை பற்றின விரிவான எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். பட் எல்லாரும் வந்து ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோதா இருக்கட்டும், கனியக்காவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வியானாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் யார் விஜய் பார்வதி, இவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அண்ட் தென் அரோரா, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எப்பயுமே ஒரு மேக்கப் சென்ஸோடு இருக்கிறது அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ மற்றவங்களுக்கு இது வந்து பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது. பட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வியானாலாம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு உட்காந்து நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடலாம், சுபிக் கூட வந்து நீ இந்த ட்ரெஸ் போடு, நாளைக்கு வந்து நம்ம நிறைய டாஸ்க் இருக்கும், நம்ம இந்த ட்ரெஸ் போட்டால் தான் வந்து நல்லா தெரியும் நிறைய இடத்துல அப்படின்ற மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கும். பட் ஸ்டில் இந்த டாஸ்க்கே வந்து அதுதான்றப்ப அதை எப்படி வந்து ஒவ்வொருத்தரும் வின் பண்ணி அவங்களோட உடைமைகளை மீட்டெடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.